நம்ம ஊர் டீ கடையில் டீ குடிக்கும்போது கூடவே ஒரு பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அப்படி நம்ம சாப்பிட்ற மேரி கோல்டு, குட் டே, டைகர் அல்லது மில்க் பிக்கீஸ் பிஸ்கட்டுகளுக்கு பின்னாடி 16,000 கோடிகளுக்கு மேலே மதிப்புள்ள ஒரு மாபெரும் பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், 1892 வெறும் 295 முதலீட்டில் கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு சின்ன வீட்டில் ஆரம்பித்த பிரிட்டானியா நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவோட டாப் 3 எஃப்எம்சிஜி பிராண்டுகளில் ஒன்றாக கெத்து காட்டிகிட்டு இருக்காங்க. பார்லேஜி போன்ற ஜாம்பவான்கள் மலிவு விலை பிஸ்கட் மார்க்கெட்டை ஆண்டப்போ பிரிட்டானியா எப்படி ப்ரீமியம் மார்க்கெட்டை தன் வசப்படுத்தியது, அவங்க போட்ட அந்த பிஸ்கட் மாஸ்டர் பிளான் என்ன, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம உடைக்க போகிறோம். சாதாரண ஆரம்பம், அதாவது இந்த கம்பெனியோட ஆரம்பமும் பிரிட்டிஷ் தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கடையோட ஆரம்பம் ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. 1892ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் சில பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்காக பிஸ்கட் தயாரிக்கிற ஒரு சின்ன நிறுவனமாக இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் கைகளாலேயே பிஸ்கட் தயாரித்து விற்றாங்க. ஆனால் உலகப்போர் சமயத்தில், அதாவது வேர்ல்டு வார் நடந்த சமயத்தில் இராணுவ வீரர்களுக்கு தேவையான பிஸ்கட்டுகளை தயாரித்து தரும் பெரிய ஆர்டர்கள் இவங்களுக்கு கிடைச்சது. அங்கிருந்து இவங்களோட பிஸ்னஸ் வேகம் எடுக்க ஆரம்பித்தது. சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியர்களின் கைகளுக்கு இந்த நிறுவனம் மாறினது அப்படின்னு பார்க்கலாம். நிறுவனத்துக்கு ஒரு திருப்பு முனை இருந்தது. அது என்னன்னா சிஹெச் ஹோம்ஸ். அதாவது 1918 மெதுவாக வளர்ந்துட்டு இருந்த இந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக 1918 சிஹெச் ஹோம்ஸ் என்ற ஆங்கிலேய தொழிலதிபர் இந்த நிறுவனத்தில் ஒரு பார்ட்னராக இணைந்தார். இவர் தான் அந்த நிறுவனத்தை பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி லிமிடெட் என்று முறையாக பதிவு செய்து கொல்கத்தாவில் ஒரு பெரிய ஃபேக்டரி உருவாக்கினார். இந்தியர்கள் கைகளுக்கு இந்த கம்பெனி எப்படி மாறுனுச்சு அப்படின்னா, சுதந்திரத்துக்கு பிறகு இந்த கம்பெனி படிப்படியாக பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து இந்திய பெரும் முதலாளிகளின் கைகளுக்கு மாறியது. 1990களின் தொடக்கத்தில் இந்தியாவின் மிக புகழ்பெற்ற வாடியா குரூப் மற்றும் பிரெஞ்சு நிறுவனமான டனோன் இணைந்து பிரிட்டானியாவை கைப்பற்றினாங்க. பின்னர் 2009 வாடியா குரூப்பின் தலைவரான நுஸ்லி வாடியா டனோன் நிறுவனத்தின் பங்குகளை முழுமையாக வாங்கி பிரிட்டானியாவை 100% இந்திய நிறுவனமாக மாற்றினார். சுருக்கமாக சொல்லணும்னா 1892 சில பிரிட்டிஷ் தொழிலதிபர்களால் விதைக்கப்பட்டு 1918 சிஹெச் ஹோம்ஸ் என்பவரால் வளர்க்கப்பட்டு இன்னைக்கு நம்ம இந்தியாவின் வாடியா குரூப் ஆஃப் கம்பெனி மூலமாக உலகத்தை ஆளும் 16,000 கோடி சாம்ராஜ்யமாக பிரிட்டானியா நிற்குது. பிரிட்டானியா சந்தையை கைப்பற்றிய 3 முக்கிய பிஸ்னஸ் அதிசயங்களை பார்க்கலாம். மாஸ்டர் பிளான் 1 பிரிவுபடுத்துதல் தந்திரம், அதாவது மார்க்கெட் செக்மெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டானியாவோட முதல் மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிஸ்கட் கிடையாது என்பது தான். அவங்க மக்கள் தொகையையும் அவங்க பட்ஜெட்டையும் பிரித்தாங்க. கிராமப்புறம் மற்றும் மலிவு விலை மார்க்கெட்டிற்கு டைகர் மற்றும் மில்க் பிக்கீஸ், நடுத்தர மற்றும் டீ கடை மார்க்கெட்டிற்கு மேரி கோல்டு, பிரீமியம் மற்றும் நகர்ப்புற மார்க்கெட்டிற்கு குட் டே மற்றும் நியூட்ரி சாய்ஸ், இப்படி எல்லா தரப்பு மக்களையும் கவர தனித்தனி பிராண்டுகளை உருவாக்கி மார்க்கெட்டை ஒட்டு மொத்தமாக லாக் பண்ணாங்க. மாஸ்டர் பிளான் 2 என்னன்னா ஹெல்த் மற்றும் ப்ரீமியம் பொசிஷனிங். மக்களின் உடல்நல விழிப்புணர்வை பிரிட்டானியா மிகச்சரியாக பயன்படுத்தியது. டயட் பண்ணுறவங்களுக்கு பிஸ்கட் இல்லையான்னு யோசித்த மக்களுக்கு நியூட்ரி சாய்ஸ் என்ற ஓட்ஸ் மற்றும் ஃபைபர் நிறைந்த ஹெல்த் பிஸ்கட்டை கொண்டு வந்தாங்க. அதே போல் சாதாரணமாக இருந்த குக்கீஸ் பிஸ்கட்டுகளை குட் டே என்ற பெயரில் ப்ரீமியம் பிராண்டிங் செய்து ஸ்மைல் ப்ளீஸ் என்ற விளம்பர தந்திரத்தால் மக்களின் மனதை வென்றாங்க. இது அவங்களுக்கு அதிக லாபத்தை தந்தது. மாஸ்டர் பிளான் 3 பிஸ்கட்டை தாண்டிய சாம்ராஜ்யம், அதாவது பிராண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டானியா வெறும் பிஸ்கட்டோடு நிறுத்தலைங்க. டீக்கு தொட்டுக்கொள்ளும் ரஸ்க்கு, கேக்கு, பால் பொருட்கள் டெய்ரி மார்க்கெட்டிலும் தடம் பதித்தாங்க. பிரிட்டானியா சீஸு, வெண்ணெய், நெய் மற்றும் மில்க் ஷேக்ஸ்னு ஒரு பால் பண்ண சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. பிஸ்கட் வாங்க வரும் வாடிக்கையாளர்கள் பிரிட்டானியாவின் மற்ற பொருட்களை நம்பி வாங்க தொடங்கினாங்க. இதுதான் அவங்களோட மாஸ்டர் பிளான். இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த பிஸ்னஸ் வெறும் 295 ரூபாயில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒவ்வொரு இந்திய சமையலர்களிலும் ஒரு அங்கமாக மாறி இருக்கும். பிரிட்டானிய நிறுவனத்தின் வெற்றி காரணம் மக்களின் தேவையை முன்கூட்டியே கணித்து தரம் மற்றும் பிராண்டிங்கில் அவங்க காட்டிய அசாத்திய மாஸ்டர் பிளான் தாங்க. உங்களுக்கு பிரிட்டானியா பிஸ்கட்டில் எது ரொம்ப பிடிக்கும்? டீக்கு மேரி கோல்டா இல்லை குட் டேயா இல்லை மில்க் பிக்கீஸா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் டீ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மாஸ்டர் பிளான் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ எந்த பிஸ்னஸை பற்றி பண்ணலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.